என்ன தேவாः ந முனயः ந சாஹம் ந ச சங்கரः ஜானந்தி பரமேசஸ்ய தத்விஷ்ணோஃப் பரமம் பதம். இந்த உலகத்தில் நாம் அனைவரும் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். நம்மை விட தாழ்ந்த பிறவிகளும் இந்த உலகத்தில் இருக்கின்றன. விலங்குகள், தாவரங்கள், கல், மண் முதலானவையாகவும் நாம் பிறக்க முடியும். ஆனால் ஏதோ ஒரு புண்ணியத்தின் காரணமாக மனித பிறவியை அடைந்திருக்கிறோம். இன்னும் அதிகமான புண்ணியம் செய்தவர்கள் கந்தர்வர்களாகவோ யக்ஷர்களாகவோ பிறக்கலாம். அதைவிட புண்ணியம் செய்தவர்கள் தேவர்களாக பிறக்கலாம். அதைவிட அதிகமான புண்ணியம் செய்தால் இந்திரனாகவே நாமே ஆகலாம். மிக அதிகமாக புண்ணியங்களை சேர்த்திருந்தால் நாமே நான்முகக் கடவுளாக கூட ஆகிவிடலாம். பிரம்மாவாக இருந்து இந்த அண்டத்தில் நடக்க வேண்டிய சிருஷ்டி அனைத்தையும் நாமே கூட ஒரு நாள் செய்ய முடியும். ஆனால் எந்த இடத்துக்கு போனாலும் புண்ணியத்தை சம்பாதித்து எந்த ஒரு பிறவியை அடைந்தாலும் அந்த பிறவியிலும் அறிவு நமக்கு சுருங்கித்தான் இருக்கும். அந்த பிறவியிலும் துக்கங்கள் கண்டிப்பாக நம்மை விட்டு போகாது. அந்த பிறவியிலும் வைகுந்தத்தை நாம் பகவானை பற்றாமல் அடைந்துவிட முடியாது. அது சத்தியலோகத்தில் இருக்கும் பிரம்மாவாகவே இருந்தாலும் அவரும் பரமபதத்தை கண்டது கிடையாது. நாமும் பரமபதத்தை கண்டது கிடையாது. வைகுந்தத்தில் பகவான் எப்படி இருப்பார் என்பதை நாமும் கேட்டுத்தான் தெரிந்து கொள்ளுகிறோம். பிரம்மாவும் கேட்டுத்தான் தெரிந்து கொள்ளுகிறார். அப்பேற்பட்ட பெருமை பகவானுக்கு உண்டு. நாமெல்லாம் தெய்வங்களே உயர்ந்தவர்கள்னு பார்க்கிறோம், அண்ணாந்து நோக்குகிறோம். ஓ, தெய்வங்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள் என்று கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த தெய்வங்களே அண்ணாந்து பார்க்கும்படிக்கு அவர்களை விட பன்மடங்கு உயர்வுடையவனாகத்தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறார். அதனால்தான் தெய்வ நாயகன், தேவாதி தேவன் என்று அழைக்கப்படுகிறார். ஆண்டாள் பாடுகிறாளே, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள். இருப்பாவையிலே பாசுரம். தேவாதி தேவன், இந்த உலகத்திற்கு இந்திரன், சந்திரன், குபேரர் எல்லாம் தெய்வங்கள். அந்த தெய்வங்களுக்கே அதிதெய்வமாக தேவானாம் தானவானாம் ச சாமான்யம் அதிதெய்வதம் என்று வேதமே சொல்லுகிறது. இந்த மனிதர்கள், தேவர்கள், இவர்கள் அனைவருக்கும் ஒரே முழுமுதற் கடவுளாகத்தான் நாராயணன் திகழ்கிறார். அதை காட்டக்கூடிய, பறைசாற்றக்கூடிய திருநாமம்தான் தெய்வநாயகன் என்கிற திருநாமம். அந்த பெயரோடு தேவர்கள் கூட்டங்கூட்டமாக சேர்ந்து தரிசிக்க வந்த இடமான திருத்தேவனார் தொகை என்கிற திவ்யதேசத்திலே, திருநாங்கூர் திவ்யதேசங்களுக்கு நடுவிலே பகவான் காட்சி அளிக்கிறார். அந்த ஊரைத்தான் வந்து அடைந்திருக்கிறோம். முதலில் கோவிலுக்கு வெளியிலேயே சேவித்தோம் என்றால் சோபன புஷ்கரணி என்று அழகான புஷ்கரணியை கண்டுகொள்ளலாம். அதற்கு மற்றொரு பெயர் தேவசபா புஷ்கரணி. தேவர்களெல்லாம் வந்து சபையாக கூடியிருந்தார்களோ இல்லையோ, அதனால புஷ்கரணிக்கு தேவசபா புஷ்கரணி என்றும் பெயர் சொல்லப்படுகிறது. சோபனம்னு சொன்னா அழகானது, மங்களமானது என்று பொருள். இந்த தீர்த்தத்தை தரிசித்தாலோ, நீராடினாலோ, அதை விழுங்கினாலோ, அதை புரோக்ஷித்து கொண்டாலோ சோபனம் நன்மை ஏற்பட போகிறது. பார்ப்பதற்கும் அழகாக இருக்கிறது. அதை உண்டாலும் குடித்தாலும் அழகாக நம்மை ஆக்கப் போகிறது. அதனால சோபன புஷ்கரணி என்று பெயர். புஷ்கரணியை தரிசித்து கொண்டு கோயிலுக்குள்ளே வந்து பிரதட்சணமாக வந்தோம் என்றால் பகவானுடைய விமானம், அதற்கும் சோபன விமானம் என்றுதான் இந்த ஊரிலே பெயர் சொல்லப்படுகிறது. பகவானை சேவிப்பது எவ்வளவு மங்களமானது. அவனை ஒரு முறை தரிசித்து விட்டோம் என்றால் நம்முடைய மனசில் இருக்கிற தீய எண்ணங்கள் அனைத்தும் ஒழிந்து போய்விடுமாம். க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி பித்யதே ஹிருதய கிரந்திஹின்னு உபனிஷத்து தெரிவிக்கிறது. பகவானை கண்டுவிட்டோம், இவர்தான் முழுமுதற் கடவுள் என்று புரிந்து கொண்டு கண்டுவிட்டோம் என்றால் அதற்கு பிறகு மனசிலே பொறாமை, வெறுப்பு, கோபம் இதைப்போல தவறான எண்ணங்களே வராது. மங்களமான எண்ணங்கள் மட்டும்தான் பிறக்கும். பகவானே மங்களமானவர். பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம் ச மங்களம்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறோமே. அப்போ மங்களங்களுக்கெல்லாம் மங்களமானவர் பகவான். அவரையே உட்கொண்டிருக்கிறபடியால் சோபன விமானம் என்று இந்த விமானத்துக்கும் பெயர் ஏற்பட்டுள்ளது. இவற்றையெல்லாம் தரிசித்து கொண்டு கர்ப்ப கிரகத்துக்கு வந்தோம் என்றால்
கடந்த பகுதியிலேயே மூலவர் பெருமானை சேவித்துக் கொண்டோம். அழகாக நின்ற திருக்கோலத்தில் அபயஹஸ்தம் கதாஹஸ்தம் சங்கம் சக்கரம் உபய நாச்சிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவிகள் இருவரோடும் சேர்ந்து பகவான் அழகாக இந்த ஊரிலே காட்சியளிக்கிறார். அவருக்குத்தான் தெய்வநாயகன் என்று திருநாமம். ஆனால் இங்கு தெய்வநாயக பெருமாள் கோவில்னு சொன்னாலும் யாருக்கும் தெரியாது. திருத்தேவனார் தொகை என்று சொன்னாலும் யாருக்கும் தெரியாது. என்ன தெரியுமா சொல்லணும்? மாதவ பெருமாள் கோவில், கீழச்சாலை மாதவ பெருமாள் கோவில் என்றுதான் இந்த கோவிலுக்கு பிரசித்தியே உண்டு. இந்த ஊருக்கு கீழச்சாலைன்னு மற்றொரு திருநாமம். அந்த ஊர் பெருமானுக்கு மாதவன்னு பெயர். அவர்தான் உற்சவமூர்த்தி. இப்போ உற்சவமூர்த்தியை நாம் தரிசித்துக் கொள்ளுகிறோம். மூலவரைப் போலவே சங்கம் சக்கரம் அபயஹஸ்தம் கதாஹஸ்தம். எப்போதும் அஞ்சேல், எதை பார்த்தும் பயப்படாதே. நீ எத்தனை பாபங்கள் பண்ணி இருந்தாலும் அதை நான் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறேன். தந்தை என்னைக்காவது குழந்தையை புறக்கணித்து விடுவாரா? எத்தனை குற்றம் இருந்தாலும் அரவணைத்து மன்னித்துத்தானே ஏற்றுக்கொள்ளப் போகிறார். அதனால பயப்படாதே என்ற அஞ்சலி ஹஸ்தத்தோடு பகவான் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் காட்சி அளிக்கிறார். இந்த உற்சவமூர்த்திக்கு மாதவன் என்று திருநாமம். மா என்கிற எழுத்து பிராட்டி மகாலட்சுமி தாயாரை குறிக்கும். தவஹா அந்த பிராட்டியை தாங்கக்கூடியவர், அந்த பிராட்டியையே தன் மார்பிலே தாங்குகிறாரே, அதனால மாதவன் மாதவன்னு பகவானுக்கு திருநாமம். இந்த பேர் எப்ப ஏற்பட்டதுன்னால் ஆண்டாள் பாடுகிறாள், வங்கக்கடல் கடைந்த மாதவன். பகவான் பெரிய அமிர்த மதனம் பண்ணாரே, தேவர்களுக்காக பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்து பகவான் கொடுக்க வேண்டும். முதல்ல தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து வாசுகி பாம்பை 2 பக்கம் பிடித்து கொண்டு கடைந்தார்கள். அவர்களுக்கு சக்தியே போரவில்லை, கடையவே முடியவில்லை. சரி, நானே கடைகிறேன் என்று பகவானே அவதாரம் எடுத்து 2 கைகளிலும் வாசுகியினுடைய தலையையும் வாலையும் பிடித்து கொண்டு கடையத் தொடங்கினார். நீணாகம் சுத்தி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்தமுதம் கொண்டுகந்த பெம்மான் என்று ஆழ்வார் பாசுரம் பாடுகிறார். நீள்நாகம் சுத்தி வாசுகிங்கிற பாம்பத்தான் கயிறாக பயன்படுத்தினார்கள். மந்தரமலையை மத்தாக நட்டார்கள். கீழே கூர்மாவதாரம் எடுத்து பகவானே மந்தரமலையை தன்னுடைய ஓட்டிலே தாங்கிக் கொண்டார். மேல அஜிதன் என்கிற திருநாமத்தோடு பகவான் கடைந்தார். அமுதம் கொண்டுகந்த பெம்மான், அமுதத்தை கொண்டு பகவான் ஆனந்தப்பட்டார்னு பாசுரம் இருக்கு. என்ன பாசுரம் இருக்கணும்? அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்தார் தானே பாசுரம் இருக்கணும். இவருக்கா அமிர்தம்? தேவர்களுக்குத்தான் அமிர்தம் கொடுக்க வேண்டும், சாகாவரத்தை அடைய வேண்டும். இவருக்கு எப்படியுமே மரணமே கிடையாது. பகவானை அமுதம் கொண்டு உகந்த பெம்மான் ஆழ்வார் பாடுகிறார். நமக்கு புரியாது, இவர் எங்க அமிர்தத்தை சாப்பிட்டார்? எந்த அமிர்தத்தை ஆழ்வார் சொல்றார்னால் இது சாகாவரத்தை கொடுக்கக்கூடிய அமிர்தத்தை பற்றி பேசவில்லை. அந்த அமிர்தம் மேலோட்டமான சுமாரான அமிர்தம். ஆழ்வாருடைய மற்றொரு பாசுரம், விண்ணவர் அமுதுண அமுதில் வரும் பெண்ணமதுண்ட எம்பெம்மானேன்னு பாடுகிறார். விண்ணவர்கள் தேவர்களுக்கு மேலோட்டமா வந்த அமிர்தத்தை கொடுத்துட்டாராம். ஆனால் உள்ள ஆழமான பார்க்கடலிலிருந்து அதை விட உயர்ந்த ஒரு அமிர்தம் வெளியிலே வந்தது. அதுதான் மகாலட்சுமி தாயார். வரிசையாக கடைய கடைய உச்சை ஸ்ரவஸ் என்கிற குதிரை வந்தது. அதுக்கப்புறம் யானை ஐராவதம் வந்தது. அதுக்கப்புறம் அப்சரசுக்கள் எல்லாம் வந்தார்கள். சந்திர பகவான் வந்தார். தன்வந்தரி அமிர்த கலசத்தை ஏந்தி கொண்டு வந்தார். ஹாலஹால விஷம் வந்தது. இதெல்லாம் ஒவ்வொன்றா வருது. கடைசியில மகாலட்சுமி தாயார் அந்த பார்க்கடலிருந்து தோன்றி அத்தனை தேவர்களையும் கண்ணால ஒரு முறை பார்த்தாளாம். இதில் எனக்கு சரியான கணவன் யார் என்று தேடி பார்த்தாள். நாராயணனை பார்த்தவுடனே அவர் கழுத்திலே மாலையை சேர்த்து பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே என்று எல்லாரும் பார்க்கும்போது திருமார்பில ஏறி அமர்ந்து கொண்டாளாம் பிராட்டி. அப்ப பார்க்கடலை கடைந்துதான் மாதவனாக ஸ்ரீனிவாசனாக பகவான் ஆனார் அல்லவா? அதனால் ஆண்டாள் பாசுரம் வங்கக்கடல் கடைந்த மாதவன் என்று சேர்த்து பாடுகிறாள். அந்த மாதவ பெருமாளாகத்தான் உற்சவமூர்த்தி சேவை சாதிக்கிறார். என்ன தொடர்பு? மூலவர் தெய்வநாயகன், உற்சவர் மாதவன் பார்க்கடல் கடைந்தவர். என்ன தொடர்புனால் இவர்தான் தேவர்களுக்கு நாயகன்னு காட்டிய விளையாட்டு இந்த விளையாட்டு தானே. எத்தனையோ லீலைகள் பகவான் செய்திருந்தாலும் பார்க்கடலை கடைந்து தேவர்களுக்கு அமுதத்தை எடுத்து கொடுத்துதான் தான் நாயகன் என்பதை பகவான் நிலைநாட்டினார். அவர்களுக்கு துன்பம் என்றவுடனே இவரிடத்துல தான் வந்தார்கள். இவர்தான் அவதாரம் எடுத்து பார்க்கடலை கடைந்து அமுதத்தை கொடுத்தார். அப்ப இவர்தான் நாயகன், மூலவர் தெய்வநாயகன். எப்படி சுவாமி நம்பலாம்? இவர்தான் தெய்வர்களுக்கு நாயகன் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னால்
உற்சவர் மாதவன் பார்க்கடலை கடைந்து மாதவனாக இருக்கிறாரே, அதுவே சாட்சி இவர்தான் தெய்வநாயகன் என்பதற்கு. இப்படி அழகான பொருத்தத்தோடு தெய்வநாயகன் என்றும் மாதவன் என்றும் 2 பேரும் சேவை சாதிக்கிறார்கள். மூலவரையும் தரிசித்துக் கொண்டோம், உற்சவரையும் தரிசித்துக் கொண்டோம். அடுத்த தாயார சேவித்தோம் என்றால் அவளுக்கும் கடல் மகள் என்று திருநாமம். சம்ஸ்கிருதத்தில் சிந்து கன்யான்னு சொல்கிறோமோ இல்லையோ, தமிழிலே அழகான கடல் மகள் என்கிற திருநாமம். பகவான் கடல் கடைந்தார், கடலிருந்து மகளாக பிறந்து வந்தவள் தான் மகாலட்சுமி தாயார். அதனால அவளையே கடல் மகளாக நாச்சியாராக இங்கு சேவித்துக் கொள்ளுகிறோம். 4 திருத்தரங்களோடு மேல் திருக்கரங்களில் தாமரைகளை பிடித்து கொண்டு வலது கையாலே அபயஹஸ்தம் காட்டிக்கொண்டு இடது கையாலே தன்னுடைய திருவடியை காட்டிக் கொண்டிருக்கிறார். அமர்ந்த திருக்கோலத்திலே தாயாரையும் பகவானுக்கு அருகிலே தனிக்கோவிலிலே சேவித்துக் கொள்ளுகிறோம். இவளுக்கு மற்றொரு பெயரும் உண்டு, மாதவ நாயகி தாயார். எப்படி கடல் மகள்னு ஒரு திருநாமமோ மாதவநாயகி தாயார் என்றும் வழங்கப்படுகிறாள். பேர் விசித்திரமா இருக்கு பாருங்க. பகவானுக்கு பேர் என்ன? மாதவன். இவளுக்கு பேர் என்ன? மாதவ நாயகி. இப்போ ஒருத்தரை போய் சுவாமி உம்ம பேர் என்னன்னு கேட்டேன். இன்னாருடைய கணவன் அப்படின்னு சொன்னார். மனைவியின் இடத்துல போய் உங்க பேர் என்னன்னு கேட்டேன். இன்னாருடைய மனைவின்னு சொன்னான். சுவாமி உங்களுக்குன்னு பேர் இருக்கணுமோ இல்லையோ? கணவனுக்கு பேரே இன்னார் கணவன்னு பேர் இருக்க முடியுமா? மனைவிக்கு பேரே இன்னார் மனைவின்னு பேர் இருக்க முடியுமா? ஆனால் இங்கே பாருங்க, பெருமானுக்கு என்ன பெயர்? மாதவன். பிராட்டிக்கு கணவன் தான் அவருக்கு பெயரே. சரி, பிராட்டிக்கு என்ன பெயர்னு பார்த்தால் மாதவ நாயகி. பகவானுக்கு நாயகியாக இருக்கக்கூடியவள், ஆசை மனைவியாக இருக்கக்கூடியவள். அப்போ பகவானை வச்சுத்தான் பிராட்டியை புரிஞ்சுக்க முடியும். பிராட்டியை வைத்துத்தான் பகவானை அடையாளம் காணவே முடியும். அப்படி அந்யோன்யம் பரஸ்பரம் 2 பேரும் இணைந்து இருக்கிறார்கள். அந்த மாதவ பெருமானையும் கடல் மகள் நாச்சியாரையும் இந்த இடத்திலே சேவித்துக் கொண்டோம். இந்த திவ்யதேசத்தை திருமங்கையாழ்வார் தான் மங்களாசாசனம் செய்தார். 10 பாசுரங்களாலே தன்னுடைய பெரிய திருமொழியிலே பாடுகிறார். பாசுரத்திலேயே மாதவன் என்று பெருமானுடைய பெயரையே குறிப்பிடுகிறார். போதலர்ந்து பொழில் சோலை புறமெங்கும் பொருதிரைகள் தாதுதிர வந்து அலைக்கும் தடமண்ணி தென்கரை மேல் மாதவன்தான் உறையுமிடம் வயல் நாங்கை வரிவண்டு தேதன என்று இசைபாடும் திருத்தேவனார் தொகையே. மாதவன்தான் உறையுமிடம். இந்த திருத்தேவனார் தொகைதான் மாதவனான பெருமான் எப்போதும் நித்தியவாசம் செய்யக்கூடிய இடம். இது எப்படி இருக்கு? போது அலர்ந்த பொழில் சோலை புறமெங்கும் பொருதிரைகள். எங்க பார்த்தாலும் சோலைகளால நிரம்பப்பட்டிருக்கான். பக்கத்தில் மண்ணி தடமண்ணி தென்கரை மேல். மண்ணின்னு ஆறு ஓடுறது. அந்த ஆறுனுடைய அலைகளெல்லாம் வந்து கரையில் அடிச்சுட்டே இருக்கான். அதனுடைய தெற்கு கரையிலே மாதவனான பெருமான் திருத்தேவனார் தொகையிலேயே காட்சி அளிக்கிறார். இந்திரனும் இமயவரும் முனிவர்களும் எழிலமைந்த சந்தமலர் சதுமுகனும் கதிரவனும் சந்திரனும் எந்தை எமக்கு அருள் என நின்று அருளுமிடம் எழில் நான்கை சுந்தரனல் பொழில் புடைசூழ் திருத்தேவனார் தொகையே. அடுத்தது திருத்தேவனார் தொகை தெய்வநாயக பெருமான்னா அதுக்கு உபபத்தி சொல்லணும் இல்லையோ? எல்லா தெய்வங்களும் இந்த பெருமானைத்தான் வந்து வழங்குகிறார்களாம். இந்திரனும் இமயவரும் முனிவர்களும் எழில் அமைந்த சந்தமலர் சதுமுகனும். சதுமுகன்னா சதுர்முகன், 4முக கடவுளான பிரம்மா அழகான தாமரைக்கு மேல் அமர்ந்திருக்கிறாரே. இவர்கள் அனைவரும் கதிரவனும் சந்திரனும், சந்திரன் சூரியன் 2 பேரும் எந்தை எமக்கு அருள் என நின்று எல்லாரும் வந்து பகவான் திருவடிகள் வந்து பிரார்த்திக்கிறாளாம். பகவானே எனக்கு நீதான் அருள வேண்டும் என்று. அவர்களுக்கு அபயமளித்து கொண்டு நமக்கும் அபயமளித்து கொண்டு பெருமான் இந்த திவ்யதேசத்திலே காட்சியளிக்கிறார் என்று திருமங்கையாழ்வார் பாடினார். பிள்ளை பெருமாளையங்கார் 108 திருப்பதி அந்தாதிகள் சொல்லும்போது ஆர்க்கும் வலம்புரியால் அண்டமும் எண்டிசையும் கார்க்கடலும் வெற்பும் கலங்கினவார் சீர்க்கரும் திருத்தேவனார் தொகைமால் செய்வாய்வை தூத தருத்தேவனார் தொகையும் சாய்ந்து என்று தெரிவிக்கிறார். பகவான் என்னைக்கோ பாஞ்சஜன்யத்தை வாயிலே வைத்து ஊதினாரோ இல்லையோ, அன்னைக்கு அங்கே இருந்த துரியோதனன் முதலானவர்களுடைய மனதெல்லாம் சாய்ந்து போயிற்றாம். யாரெல்லாம் எதிரிகள் பகவானுக்கு இருக்கிறார்களோ சங்கத்தினுடைய ஒலியை கேட்டாலே சாய்ந்து போய் விடுகிறார்கள். அப்பேற்பட்ட பகவான் எங்கோ இருக்கிறார் நினைக்க வேண்டாம். இதோ திருத்தேவனார் தொகையிலே காட்சியளிக்கிறார். தெய்வத்துக்கு தலைவன் நமக்காக வந்து காட்சியளிக்கிறார். அங்கு போய் தரிசிப்போம் என்று பாடுகிறார். அப்படி உயர்ந்த திவ்யதேசம், பகவானுடைய மேன்மை பரத்வம் அனைத்தையும் பறைசாற்றக்கூடிய திவ்யதேசத்தை நாமும் சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்தோம். ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு விதமான அனுபவம். கண்ணன் வேணுமா இருக்கார், ராமன் வேணுமா இருக்கார், பரவாசுதேவன் வேணுமா இருக்கார். அனைத்தையும் தரிசித்து வருகிறோம். தொடர்ந்து பார்ப்போம்.